வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுவையோ சுவை. வாரம் 2 சூப்பர் டிஷ்ஷஸ் தான் வரும். போன வாரம் நாங்க பண்ண டிஷ்ஷஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வாரம் 2 டிஷ்ஷஸோட வந்திருக்கோம். என்ன டிஷ்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் அவர் செஃப் பழனி முருகன் அவர்கள். வணக்கம் செஃப். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் எப்பவுமே சூப்பர் செஃப். அப்போ நீங்க வந்திருக்கீங்க, இன்னும் ஜாலியா சாப்பிட்டு ஜாலியா இருப்பேன். தேங்க்யூ. வீக்கெண்ட் என்ன பண்ணீங்க? வீக்கெண்ட் வந்து இந்த வாட்டி ஜஸ்ட் ஸ்லீப்பிங், அவ்வளவுதான். கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. ஒரு வாரமாவது ஏதோ நான் ஒரு டிஷ் ரெடி பண்ணேன், ஒரு 4 பேர்த்த காலி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பாக்குறேன். ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்களே சொல்லிட்டீங்களா, காலி பண்ண வேணான்றதுனால அடுத்தவங்க செய்யறதை சாப்பிட்டு நான் ஜாலியா இருக்கேன். நல்ல எண்ணத்தோட இருக்கீங்க. எஸ், குட் வைப். எப்பனாலும் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க போறீங்க. எஸ், ஆமா, இது ஒரு சூப்பரான டிஷ். ஆக்சுவலா கேரளா டிஷ் தான். கோழி ஸ்டியூ, ஒரு கோழி ஸ்டியூ, சிக்கன் ஸ்டியூ. ஓகே, சிக்கன் ஸ்டியூ. உங்களுக்கு ஆக்சுவலா உங்களுக்கு செலிப்ரேஷன்ஸ் அப்படின்னால ஒரு முக்கியமான டிஷ் இதுவும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டன்ல செய்வாங்க, சிக்கன்ல செய்வாங்க, வெஜிடபிள்லையும் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நம்ம செய்யலாம். இது ஆக்சுவலா ஆல் டைம் ஃபேவரட். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான டிஷ் தான். பேரே டிஃபரெண்டா இருக்கே செஃப். ஸ்டியூ. ஆமா, ஓகே, ஆமா. அதாவது கோழி ஸ்டியூ தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். கோழி ஸ்டியூ செய்ய தேவையான பொருட்கள்: கோழி 300 கிராம், நறுக்கிய கேரட் 1 நம்பர், நறுக்கிய உருளைக்கிழங்கு 1, பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பிரியாணி இலை 1, 1ஆம் தேங்காய் பால் 1/2 கப், 2ஆம் தேங்காய் பால் 1 கப், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், நறுக்கிய சின்ன வெங்காயம் 15, நறுக்கிய இஞ்சி நெல்லிக்காய் அளவு, நறுக்கிய பூண்டு 10 நம்பர், நறுக்கிய பச்சை மிளகாய் 4, மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, தேங்காய் எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன். கோழி ஸ்டியூ செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. செஃப், ஸ்டார்ட் பண்ணிடலாமா ப்ராசஸை? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிக்கன் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்தியன் குசினில், அதுவும் பர்டிகுலராக இது கேரளா குசின். இதுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு தேங்காய் பால்லேயே வந்து இந்த செகண்ட் பால் அப்புறம் ஃபர்ஸ்ட் பால் எடுத்து வச்சிருக்கோம். அது என்ன சார்? ஃபர்ஸ்ட் செகண்ட்? ஃபர்ஸ்ட் எடுக்கிறப்ப உங்களுக்கு திக்காக இருக்கும். ஓகே. தென் அடுத்து திருப்பி அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பி நம்ம செகண்ட் ஃபில்டர் பண்ணுவோம். அப்போ கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். ஓகே. ஸோ அதில் வந்து நம்ம கொதிக்க வைக்கிறதுனா நம்ம பயன்படுத்திக்கலாம். சூப்பர். அந்த செகண்ட் மில்க்லேயே நல்லா குக் ஆகிறப்ப அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஸ்பைசியாக இருக்குமா இல்லை ஸ்வீட்டாக இருக்குமா செஃப்? பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஓகே. பிரியாணி இலை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே. தென் அடுத்ததாக ஜீரகம், அப்புறம் இதுலேயே மிளகு. இது தாளிச்சிடுறோம். தென் இதில் சின்ன வெங்காயம், தென் அடுத்ததாக வந்து பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, நறுக்குனது சேர்த்துக்கிறோம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து காரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ இது ஒரு மைல்டு ஸ்பைசி தான், காரம் பெருசாக இருக்காது. ஏன்னா தேங்காய் பால் நம்ம 2 பால் சேர்க்குறோங்கிறப்ப இந்த பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லெஸ் ஸ்பைசியாக தான் இருக்கும். நாங்கள் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரினர்ஸ்க்கு வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுவோம். க்ரீன் சில்லி இல்லாமல் உங்களுக்கு இந்த ஒயிட் சாஸ், அதாவது ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் இந்த ஃப்ளார் இருக்குல்ல, ரீஃபைண்ட் ஃப்ளார், மைதாவும் பட்டரும் சேர்த்து லைட்டாக சாத்தே பண்ணிவிட்டு, பட்டரில் சாத்தே பண்ணி கொஞ்சம் மில்க் போட்டு நல்லா ஒயிட் சாஸ் மாதிரி பண்ணி அதில் வெஜிடபிளோ சிக்கனோ போட்டு கொடுப்போம். அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும், ரொம்ப மைல்டாக இருக்கும். நைஸ். இதுலேயே வந்து கேரட்டு, தென் அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ காய்கறி வந்து நம்ம லைட்டாக வதக்கிட்டோம். ஓகே. இப்போ நம்ம அடுத்ததாக சிக்கன் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி லைட்டாக ஒரு வதக்கு. ஓகே செஃப், இப்போ கேரளா சைடு இல்லையா? ஆமாம். ஸோ அங்கே வந்து நம்ம எல்லா சிக்கனில்
கோகனட் மில்க் அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்களா இல்லைன்னா பேசிக்கா இந்த அப்படி? இதுவும் வந்து மண் சார்ந்த விஷயங்கள் தான். உங்களுக்கு தேங்காய் அப்படின்னாலே உங்களுக்கு நம்ம இந்தியாவில் வந்து நிறையா உங்களுக்கு கேரளாலாம் கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கோகனட் பேஸ் பண்ணி இப்போ ஈவன் ஸ்ரீலங்கா ரெசிபியும் பார்த்தீங்கன்னா கோகனட் பேஸ்டு இருக்கும். அதே மாதிரி கேரளாவும் அப்படிதான். அது தேங்காய் எண்ணெய், தேங்காய் அரைச்ச தேங்காய் இல்லைன்னா தேங்காய் பால் இது பேஸ் பண்ணி தான் வரும். அது ஒரு தனி டேஸ்ட்டு. சொன்னோடனே அடுத்து நம்ம இந்த செகண்ட் பால், ரெண்டாவது பால், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக இதிலே வந்து நல்லா வேகணும். இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். நான் அப்போ ஃபர்ஸ்ட் கேட்டேன் இல்லையா, ஸ்வீட்டா இருக்குமா இல்லைனா காரமா இருக்குமா? பிகாஸ் நம்ம வந்து கோகனட் மில்க் யூஸ் பண்ணியிருக்கோம், கேரட் இருக்கு, ஸ்வீட் இன்கிரீடியன்ட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. சோ அதனால இது ஸ்வீட்டா இருக்குமா காரமா இருக்குமா அவ்வளவுதான் கேட்டேன். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, இது மைல்டா தான் இருக்கும். மைல்டா நம்ம 2 மில்க் ஆட் பண்றோம். அதே மாதிரி காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டும் தான் ஆட் பண்றோம். வேற எதுவுமே இல்ல, வேற எதுவுமே கிடையாதுங்கறப்ப ரொம்ப பிளெண்டா தான் இருக்கும். உங்களுக்கு நம்ம காரம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கிரீன் சில்லியை இன்னொரு 4-5 கிரீன் சில்லி வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். பட் ஜென்ரலாக ஸ்டியூ அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக பிளெண்டாக தான் இருக்கும். பிளெண்டாக தான் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஸோ மூடி போட்டோம். கரெக்டாக வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு மிதமான சூட்டில் வெயிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த காய்கறிகள், உருளைக்கிழங்காக இருக்கட்டும், கேரட்டு, சிக்கன் எல்லாமே நல்லா வந்து அதோட ஸ்டாக் எல்லாம் இறங்கி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துடும், டேஸ்ட்டும் வந்துடும். தென் அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். செஃப் சொன்ன மாதிரி 5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. செஃப் கேரட், சிக்கன் எல்லாம் வெந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அவ்வளோதான். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் மீல் ஆட் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட வாவ் மூமெண்ட் வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. அருமையாக ரெடி ஆயிடுச்சு. தென் அடுத்ததான் இதிலே வந்து நம்ம சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு தென் ஃபர்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் மிளகுத்தூள். ஆக்சுவலாக ரொம்ப லெஸ் ஸ்பைசி வேணும்னா நம்ம அந்த பெப்பர் கூட ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதே போதும். அப்படியே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளார உங்களுக்கு அப்படியே நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். கொஞ்சம் திக்காகும், கொஞ்சம் திக்காகிற வரைக்கும். ஆமாம், இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த நெய்ச்சோறு, ரைஸு அதுக்கும் பெட்டராக இருக்கும். தோசை இப்போ டின்னருக்குமே நம்ம நல்லாயிருக்கும். அதான் ஆல் டைம் ஃபேவரட்னு சொன்னேன். 3 வேளையும் சாப்பிட்லாம், நமக்கு எப்போ தோணுதோ சாப்பிட்லாம். நல்லா ரிச்சாக இருக்கும். இதை ஆஃப் பண்ணிடுறேன், நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாம். கோழி ஸ்டியூ எப்படி பண்ணுறதுங்கிற பார்த்துலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஜீரகம், மிளகு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கேரட், உருளைக்கிழங்கு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி இப்போ நம்ம அடுத்ததாக சிக்கன் ஆட் பண்ணிடலாம். காய்கறி, சிக்கன் வெந்தோன்னே 2ஆம் பால் சேர்த்து மிதமான சூட்டில் கொதிக்க வச்சு தென் ஃபர்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக கரம் மசாலா, மிளகுத்தூள் சேர்த்தோன்னா சுவையான கோழி ஸ்டியூ தயாராகிடும். சிக்கன் ஸ்டூ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செஃப், நான் போய் ஆப்பம், இடியாப்பம் எல்லாம் எடுத்துட்டு போய் சாப்பிடலான்னு ரெடி. இல்லை செஞ்சு சாப்பிட போறீங்களா? செஞ்சு இல்லை, ஆர்டர் பண்ணி சாப்பிட. நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட இப்போ கூட ஓகே தான் செஃப். சரி ஓகே, நீங்களாச்சும் இடியாப்பம், ஆப்பம் வச்சு ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஆக்சுவலாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஒரு சூப்பரான ரெசிபி. அதுவும் நம்ம அந்த தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறப்ப ஒரு ஹெல்த்தியானது கூட நல்லா எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.